அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்று வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய செய்தியின் தலைப்பு, மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று ஒரு தலைப்பில் ஒரு வசனம். அது மணவாட்டியாகிய சிறு மந்தை சபை வகுப்பார் தன்னை ஆயத்தம் செய்து கொள்ள 7 ஆலோசனைகள், 7 குணலட்சணங்கள் என்று கூட சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செய்தி இந்த நாளில் நாம் பார்க்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கிடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. ஆட்டுக்குட்டியானவர் என்றால் நமக்கு தெரியும், நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிற வார்த்தை. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்றால் சபை வகுப்பாரை அடையாளப்படுத்துகிறது. சிறு மந்தை, மணவாட்டி என்றெல்லாம் அந்த மனைவி குறித்து சொல்லப்படுகிறது. இந்த மனைவி எப்படி தன்னை ஆயத்தம் பண்ணுகிறாள் என்று நமக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு 7 குணலட்சணங்கள் ஆலோசனைகளாக கொடுக்கப்படுகிறது. இது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த குணலட்சணங்கள். ஆண்டவர் இயேசுவே அதை போதிக்கிறார். அந்த போதனைகளை நாம் கேட்டு அந்த குணலட்சணத்தில் நாம் வளரும் போது அந்த மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற அந்த வார்த்தை நிறைவேறும். இதுதான் ஆயத்தம் பண்ணுவது. அந்த குணலட்சணத்தில் நம்மை வளர்த்து கொள்வது. இது ஆண்டவர் இயேசு பேசிட்ட மலை பிரசங்கத்தில் சொல்லப்படுகிற ஆலோசனைகள். அங்கே 7 குணலட்சணங்களை குறித்து ஆண்டவர் இயேசு பேசுகிறார். அங்கே மலை பிரசங்கம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் குணம் அங்கே வெளிப்படுகிறது. அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அந்த போதனைகள் அங்கே வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர் என்று நாம் அறிந்து கொள்ளும் போது, பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்திய அந்த குணலட்சணத்தின்படியே பிதாவாகிய தேவனும் இருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது, என்னை கண்டவன் பிதாவை கண்டான் என்று சொல்லுகிறார். அப்படியே பிதாவாகிய தேவனுடைய குணலட்சணங்களை அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துகிறார். அதே போதனையாக நமக்கு கொடுக்கிறார். அந்த போதனையை ஏற்றுக்கொண்டு அதை நாம் பின்பற்றும் போது அந்த அந்த குணலட்சணங்களை நம்ம வளர்த்து கொள்ளும் போது நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு சாயம், அவரை போல மாறும்படியாக வரும். அப்பொழுதுதான் அந்த மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்ற காரியம் நிறைவேறும். இதற்கு முதலாவது ஆலோசனை மத்தேயு 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அங்கே சொல்லும் போது, படியுங்கள். மத்தேயு 5:3, ஆவியில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். இந்த எளிமை என்றால் எதை அடையாளப்படுத்துகிறது என்று நாம் பார்க்கும்போது, இதே லூக்கா அங்கே சுவிசேஷத்தில் எழுதும் போது லூக்கா 6:20
தரித்திரராகிய நீங்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் உங்களுடையது என்று சொல்லப்படும். அப்படி என்றால் தரித்திரர் என்றால் ஏழை என்று எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால், இன்றைக்கு அநேகர் அப்படித்தான். ஏழையாக இருப்பது நல்லது, நமக்கு சொந்தமாக வீடு இருக்கக்கூடாது, நல்ல ஒரு ட்ரெஸ் போடக்கூடாது, இப்படி ஏழையாக இருப்பது நாம் அது பரலோக ராஜ்யத்துக்கு தகுதியாக பேசுகிறார்கள். இது ஒரு உவமையாக கூட ஆண்டவர் இயேசு ஐஸ்வர்யவான் லாசரஸ் என்று சொல்லும்போது, அங்கே லாசரஸ் தரித்திரமாக இருந்தார். இதை ஒரு பரலோகத்துக்கு ஒரு தகுதியாக எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் இல்லை. அப்படி நாம் ஏழையாக இருப்பது ஒரு தகுதியாக பரலோகத்துக்கு போவதற்கு தகுதி ஆகாது. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது அந்த அர்த்தம் என்ன என்று நாம் நிதானமாக ஆராய்ந்து பார்க்கலாம். நாம் இந்த நாட்களிலே உலகத்திலே பார்க்கும்போது இந்த தரித்திரம், ஏழ்மை எப்படி வருகிறது என்று நாம் கொஞ்சம் நிதானித்து பார்த்தால், சில வேளைகளிலே அந்த மனுஷன் சோம்பேறியாக வேலை செய்யாமல் இருந்தால் அந்த மனுஷன் தரித்திரத்துக்குள்ளாக. அப்படியே சில வசதி வாய்ப்புகள் இருந்தாலும் அதை வீணாக குடித்து வெறித்து வீணாக செலவிடும் போது கூட அந்த மனுஷன் தரித்திரம் என்ற நிலைக்கு போய்விடுகிறார். நமக்கு தெரியும், அங்கே இளைய மகன் எல்லாம் அங்கே சொத்து விற்று எல்லாம் பணம் பொருளோடு எடுத்துக்கொண்டு அவன் போகிறான். ஒரு தேசத்துக்கு துன்மார்க்கமாக ஜீவிக்கிறான். ஜீவித்து ஒரு நேரம் வரும்போது அவனுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து அவன் தரித்திரன் என்ற நிலைக்கு வருகிறான். இப்படி ஏழை என்பது, தரித்திரம் என்பது நம்முடைய சோம்பேறித்தனத்தினால் வரலாம், இல்லாவிட்டால் நம்முடைய ஊதாரித்தனமான செலவினால கூட வரலாம். இங்கே ஆண்டவர் இயேசு பேசுவது ஆவியிலே எளிமை என்பது இப்படிப்பட்டதான ஐஸ்வர்யத்தை குறித்தும் அல்ல, இந்த தரித்திரத்தை குறித்தும் அல்ல. ஆவியில் எளிமை என்று சொல்லும் போது அங்கு அது ஸ்பிரிச்சுவல் ஏழை, ஆவிக்குரிய ஒரு ஏழை. அப்படி என்றால் ஆவிக்குரிய விஷயங்களிலே நான் ரொம்ப குறைவாக, ரொம்ப வீக்காக இருக்கிறேன். அதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்முடைய ஒரு ரட்சிப்புக்கு நமக்கு ஒருவர் தேவைப்படுகிறார். அந்த ரட்சிப்பு தேவனால் நமக்கு கொடுக்கப்படுகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். என்னை அந்த ரட்சிப்புக்கு நேராக நடத்துவதற்கு ஒருவர் எனக்கு தேவை. என்னை போதிக்க, என்னை உணர்த்த, என்னை நடத்தும்படியாக எனக்கு ஒருவர் தேவை என்ற அந்த ஒரு சிந்தனை, நம்முடைய சொத்து, கல்வி, ஞானம், நம்முடைய பணம், இவையெல்லாம் ஒன்றும் பிரயோஜனமில்லை என்ற ஒரு மனநிலை, தேவனை சார்ந்து இருப்பது, இதுதான் ஆவியில் எளிமை. அப்படி என்றால் தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்மைப்படுத்துகிறது. நம்முடைய சுய பெருமை, சுய நீதி, இல்லாவிட்டால் நம்முடைய செல்வம், நம்முடைய படிப்பு, நம்முடைய ஞானம், இவை ஒன்றும் பிரயோஜனப்படாது. தேவனுடைய அந்த தயவு, இரக்கம் எனக்கு வேண்டும்.
அவருடைய ஒத்தாசை வேண்டும் என்று அவரை சார்ந்து இருப்பதுதான் ஆவியில் எளிமை என்று ஆண்டவர் இயேசு பேசுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த நாட்களிலே பரிசேயர்கள், வேத பாரகர்கள் எல்லாம் நன்றாக வேதம் கற்ற நல்ல மேல்கட்டு மக்கள், வசதி வாய்ப்புகளோடு இருந்தவர்கள். அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு தேவையில்லை. இயேசுவை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு அங்கே ஆயக்காரன், பரிசேயன் என்று ரெண்டு பேர் செபிப்பதற்காக ஆலயத்துக்கு போனார்கள் என்று பேசும்போது, அங்கே பரிசேயன் எப்படி பேசுகிறான் என்றால், அங்கே தேவனுடைய சமூகத்திலே தன்னை உயர்த்துகிறான். இதை குறித்து கூட நீங்கள் வேதத்திலே படிக்கும் போது லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த பரிசேயன் தன்னுடைய சுய பெருமையை பேசுகிறான். நான் மற்றவர்களைப் போல அல்ல, வாரத்தில் 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், நான் தசமபாகம் காணிக்கை கொடுக்கிறேன் என்று தன்னை உயர்த்தி அங்கே தேவனுடைய சமூகத்திலே, அங்கே தேவனுடைய சமூகத்திலே இருக்கிறார். அதே சமயத்திலே அந்த ஆயக்காரன் என்ன செய்கிறார் என்றால், தன்னை முழுவதுமாக தாழ்த்துகிறார். படிங்கள வசனம் 13, லூக்கா 18:13. ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலை அடித்துக் கொண்டு, தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அங்கே வானத்துக்கு ஏறெடுக்கவும் துணியாமல் மார்பிலே அடித்துக் கொண்டு, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், அப்படி தன்னை தாழ்த்துகிறார். தேவனுடைய சமூகத்திலே நான் ஒன்றுமில்லை என்று தன்னை தாழ்த்தும் போது, அடுத்த 14ஆம் வசனத்தில் அங்கே சொல்லும் போது, அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு புறப்பட்டு போனான் என்று சொன்னார். இதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்லுகிறார். இந்த குணம் தான் நமக்கு வேண்டும். நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே நாம் ஒன்றுமில்லை. நம்முடைய செல்வமோ, நம்முடைய ஞானமோ, கல்வியோ, அதிகாரமோ ஒன்றுமே இல்லை. யாக்கோபு நிருபத்திலே 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே சொல்லும் போது, கர்த்தர் முன்பாக தாழ்மைப்படுங்கள், தாழ்த்த வேண்டும், நம்மை தாழ்த்த வேண்டும். வேதத்திலே நாம் பார்க்கும்போது எல்லா பரிசுத்தவான்கள் தேவனுக்கு முன்பாக தங்களை தாழ்த்தி இருக்கிறார்கள். நாம் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது மோசே, ஆபிரகாம், தாவீது எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். அவர்கள் செல்வ சீமான்களாக இருந்தார்கள். ஆனால் அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் தங்களை தாழ்த்துகிறார்கள். அப்போஸ்தலன் பவுல் புதிய ஏற்பாட்டில் வரும்போது, நான் பாவிகளிலெல்லாம் பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்துகிறார். இப்படியாக எல்லாரும் தங்களை தாழ்த்தினார்கள். தாவீது சொல்லும் போது சங்கீதம் 34:18 இந்த காரியத்தை பேசும்போது அப்படின்னு சொல்கிறார். படிகள் சங்கீதம் 34:18. நறுமுண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருந்து நறுமுண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். இதைத்தான் அதன் தாழ்மை இங்கே உடைந்த உள்ளம் என்று மொழிபெயர்ப்பு. நொறுங்குண்ட உள்ளம், தங்களை மேன்மையாக நினைக்காமல் தாழ்த்துகிற ஒரு இருதயம். அப்படியே நறுங்குண்ட ஆவி, நம்முடைய சிந்தை, நம்முடைய எண்ணங்கள் தாழ்மைப்பட வேண்டும். தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். நொறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். அப்படியே சங்கீதம் 51:17 கூட
தேவனுக்கு இருக்கும் பலிகள் நறுகொண்ட ஆவிதான். தேவனே கருமுள்ளதும் நறுமுள்ளதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. தேவனுக்கு இருக்கும் பலிகள் நொறுங்குண்ட ஒரு சிற்பி நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் அப்படிப்பட்டவர்களை தேவன் அங்கீகரிக்கிறார். அங்கே எப்படி ஆயக்காரனை அங்கே நீதிமானாக அங்கே அங்கீகரித்தாரோ அப்படியே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை அவர் துறக்கிறார். இங்கே தாவீது ராஜா இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறார் என்றால் அவர் லிட்டலாக உள்ளதின்படியே அவர் ஒரு ராஜா மகிமையான ஸ்தானத்தில் இருக்கிறார். தேவனுடைய பார்வையிலே அவர் அப்படிப்பட்ட ஒரு உயர்வாக ராஜா என்பதிலே மகிமையாக இருந்தாலும் தன்னை தாழ்த்துகிறார். நான் ஞானத்தில், நான் நீதியில, தேவனுடைய அன்பிலே நான் குறைவாக இருக்கிறேன் என்று இங்கே தன்னை தாழ்த்துகிறார். நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயமுடையவராக அவர் தன்னை தாழ்த்துகிறார். நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக நம்மை நாம் தாழ்த்த வேண்டும். தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்கே தம்மை தாழ்த்தினார். வேதத்திலே படிக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு தலையாக பிதாவாகிய தேவன் இருக்கிறார். சபைக்கு தலையாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால நாம் அப்படி நம்மை தாழ்த்த வேண்டும். தாழ்மை என்பது வீரம் இல்லாத நிலை என்று அல்ல. தாவீது பெரிய யுத்த வீரனாய் இருந்தார். அதனால தாழ்மை என்பது வீரம் இல்லாதது என்று அர்த்தம் அல்ல. தாழ்மை என்பது தேவனுடைய நீதிக்காக அவரை சார்ந்து இருக்கிறது. அவரை நாம் சார்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்டு அதற்கு கீழ்ப்படுகிறது. இதுதான் தாழ்மை. இந்த தாழ்மை குணம் மிக அவசியமாக இருக்கிறது. தாழ்மை உள்ளவனை கர்த்தர் உயர்த்துகிறார். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்றெல்லாம் வேண்டாம். அதனால முதலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மனவாட்டி ஆவதற்கு தகுதி ஆகும்படியாக நம்முடைய குணம் அப்படியே சிறுத்தை தாழ்மைப்பட வேண்டும். ஆவியில் எளிமை என்றால் தாழ்ந்த சிந்தை. தேவனுடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்த வேண்டும். அப்படிப்பட்ட மனநிலை முதலாவது ஒரு ஆலோசனையாக குணலட்சணமாக சொல்லப்படுது. இதை நாம் ஒவ்வொரு நாளும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் வளர்த்து கொள்ள வேண்டும். இங்கே நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் கூட மனமேட்டிமை உள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன். தாழ்மைக்கு ஆப்போசிட்டு மனமேட்டிமை. இந்த மனமேட்டிமை என்பது தேவனுடைய பார்வையிலே அருவருப்பாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டது. அதனால இன்றைக்கு இருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் எப்படி இருக்கிறார்கள்? தங்களை தாங்களே நிதானித்து அறிவார்கள். எல்லா பரிசுத்தவான்கள், எல்லா நீதிமான்கள் ராஜாவாக இருந்தாலும் ஆபிரகாம் செல்வமுடைய சீமானாய் இருந்தார். அவர் தன்னை தாழ்த்தினார். தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படைந்தார். அவருடைய மகனை பலியிலே என்று சொல்லும்போது அப்படியே கீழ்ப்படைக்கிறார். இதுதான் தாழ்வு. இப்படிப்பட்ட முதலாவது ஆலோசனை, முதலாவது குணம், அந்த மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணினார் என்றால் இந்த முதலாவது குணத்தை நாம் வளர்த்துக் கொள்வது ஆயத்தமாவது ஆகும். இரண்டாவது ஆலோசனை, இரண்டாவது குணம் என்ன என்று நாம் பார்க்கும்போது
மத்தியில் ஆண்டவர் சொல்லும்போது மத்திய 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். துயரம் என்றால் துன்பம், இது தன் துயரம் என்று சொல்லப்பட்டது. துன்பம் என்பது பாக்கியம், ஆசீர்வாதம் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். இது உலக பிரகாரமாக நாம் இந்த வார்த்தைகளை கேட்கும்போது ஒரு நகைப்புக்குரியதாக இருக்கும். துயரப்படுவது எப்படி? அது பாக்கியமாகும், ஆசீர்வாதமாகும். அப்படி என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இங்கே சொல்ல வருகிற துயரம், துக்கம் எது என்று நாம் பார்க்கும்போது, எந்த துக்கத்தை குறித்து பேசுகிறார் என்று நாம் பார்க்கும்போது, நாம் நம்மை ஒரு பாவி என்று, நான் பாவ சுபாவத்திலே இருக்கிறேன், இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலை பெற முடியவில்லை என்ற ஒரு துக்கம். இதுதான் துயரப்படுகிறது, துக்கப்படுகிறது. இப்படிப்பட்ட துக்கம் அடைய வேண்டும், அப்படிப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் நமக்கு எழுதும் போது, இந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் முதலாவது நம்மை மனம் திரும்ப வைக்கிறது, அதற்கு ரட்சிப்புக்கு நேராக நம்மை வழிநடத்துகிறது என்று 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் கிடைக்க. 2 கொரிந்தியர் 7. இப்பொழுது சந்தோஷப்படுகிறேன், நீங்கள் துக்கப்பட்டதற்காக அல்ல, மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. இங்கே அந்த துக்கம், தேவனுக்கேற்ற துக்கம், இந்த பாவத்திலிருந்து, இந்த அநீதியிலிருந்து என்னால் விடுபட முடியவில்லை, இப்படிப்பட்ட பாவ சுபாவங்கள் என்னை நெருக்குகிறதே என்று அதை குறித்த ஒரு துக்கம். இது தேவனுக்கேற்ற துக்கம். இந்த துக்கம் நமக்கு ரட்சிப்புக்கு ஏதுவாக நம்மை வழி நடத்துகிறது, நம்மை மனம் திரும்பும்படியாக செய்கிறது. ஆனால் லௌகிக துக்கம், உலக பிரகாரமான காரியங்களுக்காக இன்றைக்கு அநேக துக்கப்படுகிறோம். என்ன, உலகத்தில் நல்ல மேல் படிப்பு கிடைக்கவில்லை, செல்வம் இல்லை, எனக்கு பெரிய ஞானம் இல்லை, இப்படி இந்த துக்கம் அல்ல. இது உலக பிரகாரமான லௌகீக துக்கம். லௌகீக துக்கம் என்ன செய்யும்? மரணத்தை உண்டாகும். இந்த துக்கத்தை பற்றி பேசுகிறோம். ஆவிக்கேற்ற தேவனுக்கேற்ற துக்கம். அப்போஸ்தலன் பேதுரு அங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பேதுருவை முதலாவது அழைக்கும் போது அங்கே மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே ஆண்டவர் சொன்ன ஆலோசனையின்படி அங்கே அவர் நடக்கும்போது அங்கே அநேக மீன்கள் அவருக்கு கிடைக்கிறது. அப்பொழுது சொல்லும்போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், என்னை விட்டு நீங்கள் ஓய்விடுங்கள் என்று தன்னை அவர் அங்கே உணர்கிறார். இதுதான் துக்கம், ஆவிக்கேற்ற துக்கம். அதை ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். ஆண்டவர் இயேசு இந்த துக்கத்தை குறித்து தான் பேசுகிறார். துயரப்படுவது, நம்முடைய பாவங்கள், நம்முடைய அநீதியான செயல்கள் இப்படி இருக்கிறதே என்று நாம் தேவனுக்கு இந்த துக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்காக துக்கித்தார் என்று நாம் பார்க்கும்போது பாருங்கள், மார்க் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வைத்துக் கொள்ளுங்கள். அங்கே பிசாசு பிடித்த ஒரு மகனை ஒருவர் அழைத்து கொண்டு வருகிறார். அவர் வந்து அங்கே சீசர்களிடம்
அந்த மகனை காண்பிக்கிறார். இது போல என்னுடைய மகனுக்கு பிசாசு பிடிக்கிறது. அந்த பிசாசு பிடிக்கும் போது அவன் நுரை தள்ளி அவனை மிகவும் வேதனைப்படுத்தி அவனை அங்கே அலைக்கழிக்கிறது. அவன் பல்லை கடித்து அவன் மிகவும் சோர்ந்து போகிறான். எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று அந்த தகவல் வந்து சீசரிடத்தில் வருகிறார். அவர்களால் அது கூடாமல் போகும்போது அங்கே இயேசுவினிடத்திலே கொண்டு வரப்படுகிறது. அப்போ இயேசு என்ன சொல்கிறார்? படியுங்கள், மார்க் 9:19. அவர் பிரதித்திரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன், எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாய் இருப்பேன், அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். விசுவாசம் இல்லாத சந்ததி, அந்த அவிசுவாசத்தை குறித்து ஆண்டவர் கடிந்து கொள்கிறார். இது அவருக்கு ஒரு துக்கமாக இருக்கிறது. அங்கே இதே சம்பவம் லூக்கா 9:41 நாம் படிக்கும் போது, விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே என்று அந்த சந்ததியே அவர் அங்கே அவர் பார்த்து துக்கப்படுகிறார், அந்த அவிசுவாசத்துக்காக. இன்றைக்கு நாம் எவ்வளவாக விசுவாசத்தோடு இருக்கிறோம்? நம்மை பார்த்து ஆண்டவர் அங்கே நம்முடைய விசுவாசத்தை மெச்சுவாரா, இல்லாவிட்டால் துன்பப்படுவாரா? நம்முடைய அவிசுவாசம் நீக்க வேண்டும். நாம் உறுதியான விசுவாசமுடையவர்களாக இருக்க வேண்டும். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள், அவருடைய ஊழியம் முடிவடைகிற அந்த கடைசி நாட்களில் அந்த இஸ்ரேலர், அந்த ஜனங்கள் அவருடைய போதனைகளை கேட்டு மனம் திரும்பாமல் இருக்கும்போது அந்த ஜனங்களை பார்த்து அங்கே சொல்லும்போது 23:37 அந்த சம்பவம் சொல்லுகிறார். அந்த எருசலேம் பெரிய ஒரு அழிவுக்கு போக போகிறது என்பதை அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்து வரப்போகிற காரியத்தை முன்னதாக அறிந்து இந்த வார்த்தையை பேசுகிறார். படியுங்கள், மத்தேயு 23:37. எருசலேமே, எருசலேமே, தீர்க்கதரிசிகளை கொலை செய்து உன்னிடத்தில் அனுப்பப்பட்டவர்களை கல்லறுகிறவளே, கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் முன்னமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கோ மனதில்லாமல் போயிட்டு. உங்களை நான் கூட்டி சேர்த்துக்கொள்ள, கோழி தன் குஞ்சுகளை சேர்த்துக் கொள்வது போல நான் உங்களை சேர்த்துக்கொள்ள மனதாயிருந்தேன், உங்களுக்கு மனதில்லாமல் போயிட்டு என்று சொல்லிட்டு 38ஆம் வசனத்தில், இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும், உங்கள் வீடு என்ற அந்த எருசலேம் முழுவதுமாக பாழாய் போகும், அழிவுக்கு போய்விடும் என்று ஒரு தீர்க்கதரிசியாக வரப்போகிற பெரிய ஒரு அழிவை குறித்து அங்கே எச்சரிக்கிறார். அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னதின்படியே கிபி 70 அந்த எருசலேம் பட்டணம் முழுவதுமாக ரோம சேனைகளால் முற்றுகையிடப்பட்டு அங்கே பெரிய அழிவுக்கு போகும். இந்த பட்டணத்திலே 10 லட்சம் யூதர்கள் பட்டயத்தினால் வெட்டப்பட்டு மரித்தார்கள். அநேகர் சிதறடிக்கப்பட்டு வேறு வேறு தேசங்களுக்கு ஓடிப்போனார்கள், அநேகர் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள். இப்படி அந்த ஆலயம் தீக்கிரையாக்கப்பட்டது. இதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்னதாக கண்டு எச்சரிக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள். அப்படியே இந்த எச்சரிப்பு அன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த யூத ஜனங்களுக்கு, இஸ்ரேலருக்கு கொடுக்கப்பட்ட எச்சரிப்பு இந்த நாளில் இந்த சுவிசேஷ யுத்தம் முடிவுக்கு வரப்போவதாக இருக்கிறது. அன்றைக்கு அந்த யூத யுத்தம் முடிவுக்கு வந்தது. அப்படியே இந்த யூத யுத்தம் முடிவுக்கு வரப்போகிறது. இந்த உலகமே
பெரிய ஒரு அழிவுக்கு போகிறது என்று வேதம் எச்சரிக்கிறது. அநேக வசனங்கள் அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவைகளை முன்னதாக நமக்கு எச்சரிக்கிறார்கள். அப்போஸ்தலர் பவுல் சொல்லும்போது இந்த உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது என்று. அப்படி என்றால் இந்த உலகம் இன்றைக்கு இருப்பது போல என்றைக்கும் இப்படியே இருக்கிறார்கள். இது ஒரு நாள் அழிவுக்கு போக போகிறது. அப்போஸ்தலர் பேதுரு அப்படியே எழுதுகிறார். 2 பேதுரு 3 7ஆம் வசனம் 10ஆம் வசனங்களை நீங்கள் படித்து பாருங்கள். பூமியும் அதன் கிரைகள் எல்லாம் அக்கினிக்கு இரையாக்கப்பட்டு கிரைகள் எல்லாம் எரிந்து அழிந்து போகும் என்று பேதுரு மூலமாக எச்சரிக்கப்பட்டது. ஆனால் எத்தனை பேர் அதை குறித்து கவலைப்படுகிறவர்களாக இருக்கிறார்கள்? இந்த வார்த்தைகள் தீர்க்க தரிசனமாக முன்னதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு எப்படி அவங்க மாம்சிக்கு இஸ்ரேலர் இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் சரி மற்ற உலகத்தார் எல்லாம் ஒரு உணர்வற்றவர்களாக இருக்கிறார்கள். இதை குறித்து அநேக தீர்க்க தரிசனங்கள் பழைய ஏற்பாட்டில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது. செப்பனியா 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். தேசத்தின் குடிகளை எல்லாம் சடிதியாய் நிர்மூலம் பண்ணுவார் என்று இந்த அழிவை குறித்து பேசப்படுகிறது. சடிதியாக, அது சடிதியாக இருக்கும். நாம் எப்போ எதிர்பார்க்காம நேரத்தில் அப்படியே சகதியா 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் குறித்து பாருங்கள். அங்கே அந்த பெரிய ஒரு அழிவு குறித்து அற்புதத்தோன் யுத்தம் பற்றி அங்கே பேசப்படுகிறது. எருசலேமுக்கு விரோதமாக உலக ஜனங்கள் எல்லா தேசமும் கூடிக்கொண்டு வருவார்கள். அப்பொழுது அங்கே ஒரு பெரிய அழிவு உண்டாகும். இதை குறித்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சகரியா 14, 12, 13 எல்லாம் அவனவனுடைய கை அவனவனுடைய அயலானுடைய கைக்கு விரோதமாய் இருக்கிறது. இப்படி தேசத்துக்கு தேசம் யுத்தங்கள் நடந்து பெரிய ஒரு அழிவுக்கு நேராக போகும். ஆனால் இதை குறித்து பேசும்போது இந்த வார்த்தைகளை கேட்கிற கிறிஸ்தவர்களாக இருந்தாலும் அநேகர் அதை ஒரு பொருட்காக எடுத்துக்கொள்ளவில்லை. அன்றைக்கு இஸ்ரேலர் யூதர்கள் எப்படி உணர்வற்றவர்களாக இருந்தார்களோ அப்படியே இன்றைக்கு இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பயங்கரங்கள் வரப்போகிறது. இவைகளெல்லாம் பூமியிலே ஒரு கண்ணீர் போல வரும் என்றால் கிறிஸ்து கூட எச்சரிக்கிறார். இவைகளிலிருந்து தப்பிக்க நாம் வெற்றிக்குள்ளாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்பாக நிற்க என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு அங்கே சொல்லும் போது லூக்கா 21ஆம் அதிகாரத்தில் 2 வருஷம் படிக்க 35, 36 லூக்கா. பூமியிலும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணீரை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். கண்ணீரை போல அழிவு, உலகமே பெரிய அழிவு, அக்கினி பிரளயத்தினாலே அழிக்கப்பட போகிறது. இதை நாம் அதிக வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அப்போஸ்தலர்கள் சொல்லுகிறார்கள், தீர்க்கதரிசிகள் மூலம் எச்சரிக்கப்படுகிறது. இதை நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எப்பொழுதும் செல்வம் பண்ணுவோம். நம்முடைய குணாம்சங்கள் சொல்லப்படுகிற முதலாவது குணாம்சம் ஆவியில் எளிமை. தேவனுடைய சமூகத்தில் நம்மை முதலாவது தாழ்த்த வேண்டும். அதன் பிறகு 2வதாக பார்க்கும்போது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது துயரம், ஆவிக்கேற்ற துக்கம், பாவத்தை குறித்து, அநீதியை குறித்து, பாவத்திலிருந்து விடுபடவில்லையே என்ற இந்த துக்கம். இன்னும் நாம் அடுத்த 5 குணங்களை பார்க்க போகிறவைகளை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும்.
அப்பொழுதுதான் நாம் அவருக்கு முன்பாக நிற்க முடியும். சங்கீதங்களில் நாம் படிக்கும் போது 32ஆம் அதிகாரம் 1-2 படித்து பாருங்கள். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். இப்படி நம்முடைய பாவத்தை கழுவி நாம் தேவனுக்கு முன்பாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நிற்க நாம் தகுதிப்பட வேண்டும். இப்படியாக இந்த 2வது ஆலோசனையாக சொல்லப்படுகிறது. உயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். உயரப்படவில்லை இவையான காரியங்களுக்கு நம்மை விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். அவர்களுக்கு நாம் விலக வேண்டும். இந்த பாவ சிந்தை சுபாவம் நினைவுக்கு நீங்கவில்லையே என்ற அந்த ஒரு துக்கம் நம்மை ரட்சிப்புக்கு நேராக வழிநடத்துவதாக இருக்கும். இது 2வது ஒரு ஆலோசனை. மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்றால் இந்த குணலட்சணங்களை தன்னிலே வளர்த்திக் கொள்வதுதான் இந்த ஆயத்தம். 3வது ஆலோசனை மத்திய 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் இதை குறித்து பார்க்கும் போது மேலே சொல்லப்பட்ட 2 குணலட்சணங்கள் நம்மிடத்திலே வரும்போதுதான் அந்த குணலட்சணங்களை நாம் முதலாவது நம்மளை வளர்த்து கொள்ளும் போதுதான் இந்த சாந்த குணம் நமக்குள்ளே வரும். முதலாவது ஆவியில் எளிமை, தாழ்மைப்பட வேண்டும். 2வது பாவம், அநீதி, அவிசுவாசம் இவைகளை குறித்து நாம் துக்கப்பட்டு தேவனுக்கேற்ற துக்கம் மேலாக மாறி நாம் அங்கே பாவத்திலிருந்தும் அநீதியிலிருந்தும் அவிசுவாசத்திலிருந்தும் விலக்கப்பட்டு விசுவாசத்திலே தேடினவர்களாக நாம் வரும்போது இந்த சாந்த குணம் என்ற நிலைக்கு அந்த ஆவி நமக்கு கொடுக்கப்படுகிறதா இருக்கிறது. நம்மை நாம் முழுவதுமாக நம்மை ஆராய்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவாக நம்முடைய ஆவியிலே தாழ்மைப்படுகிறோம், நாம் எவ்வளவாக நம்முடைய பாவத்துக்கு நாம் துக்கப்படுகிறோம், அதை உணர்ந்த பிறகுதான் தேவன் நமக்கு இந்த ஆவியில் சாந்த குணம் என்ற அந்த சுபாவத்தை தருகிறார். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். சாந்த குணம் என்பதற்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கிறது. அது என்னவென்றால், நம்முடைய எல்லா எண்ணங்களையும் தேவனுக்கு கட்டுப்பாட்டுக்கு கண்ட்ரோலுக்கு கொண்டு வருவதுதான் சாந்தம். நம்முடைய எண்ணங்களை தேவனுடைய கண்ட்ரோலில் இதை குறித்து அப்போஸ்தலன் பவுல் பேசும்போது, நான் என் சரீரத்தை ஒடுக்கி கீழ்ப்படுத்துகிறேன் என்று சொல்கிறார். நம்முடைய சரீரம் நாம் ஒடுக்கி தேவனுக்கு நம்மை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சரீரத்தை குறித்து பேசுகிறார். ஏனென்றால் நம்முடைய சரீரம் பாவத்துக்கு நேராக நம்மை இழுக்கும். இடத்துல கலாத்தியர் 5:24 கூட கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையிலே அறைந்திருக்கிறார். சிலுவையில் அறைவது என்றால் மரணம். அப்படி நம்முடைய மாம்சத்தை நாம் முழுமையாக கட்டுப்படுத்த வேண்டும். இதுதான் அங்கே பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் கூட, என்னுடைய மாம்சத்தின் மேல் நான் நம்பிக்கை வைக்காமல் என்று அங்கே இருக்கிறார். அதனால் நம்முடைய சரீரம், நம்முடைய மாம்சத்தை நாம் எல்லா விதத்திலும் அடக்கி கீழ்ப்படுத்த வேண்டும். அப்பொழுதுதான் நாம் இந்த சாந்த குணத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சாந்த குணம் என்பது சில வேளைகளில் அது ஒரு வீக்காக நினைப்பார்கள்.
ஒன்றுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு வீக்கான ஆடு அப்படின்னு கூட சிலர் நினைப்பார்கள். அப்படி அல்ல. மோசையை பற்றி சொல்லும் போது மோசே இந்த பூமியில் உள்ள சகல மனிதனிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று நிறைய ஏற்பாட்டில் நாம் படிக்கிறோம். 12:3 படிக்க வேண்டாம், அங்கே சொல்லப்படுகிறது. பூமியில் உள்ள மனுஷர்கள் எல்லாரிலும் மிகுந்த சாந்த குணம் உள்ளவன் என்று மோசை குறித்து பேசுகிறார். அந்த மோசை என்ன செய்கிறார்? பல லட்சக்கணக்கான ஜனங்களை வழி நடத்துகிறவராக, அங்கே ஒரு தலைவராக லீடர்ஷிப் பண்ணி வழி நடத்துகிறார். அதனால அந்த சாந்த குணம் என்பது ஒரு வீட்டுக்கு அடையாளம் அல்ல, ஒரு தைரியம், போல்டுனஸ், எதையும் எதிர்கொள்ளக்கூடிய பயமில்லாத ஒரு சூழ்நிலையை அதை காட்டுகிறது. அதுதான் சாந்த குணம். இப்படி சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு கூட மத்தேயு 11:28 நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆண்டவர் இயேசு கூட அப்படித்தான் சாந்தமாக இருந்தார், மனத்தாழ்மையாக இருந்தார். இந்த குணலட்சணங்கள் எல்லாம் அவரிடத்திலே இருந்தது. அதைத்தான் அவர் பேசுகிறார். அன்றிருந்த பாருங்கள், அவர் சாந்த குணம் உள்ளவர்கள் தான். ஆனால் அன்றிருந்த வேத பாரகர்கள், பரிசேயர்களை குறித்து அவர் கடிந்து கொள்ளுகிறார், மாயக்காரரே சொல்லுகிறார், உங்களுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். எவ்வளவு துணிச்சல் பாருங்கள்! அவர்கள் எல்லாம் மேல்தட்டு மக்களாக இருந்தார்கள், மற்ற ஜனங்களால் மதிக்கப்படுகிறவர்களாக இருந்தார்கள். வேத பாரகர்கள், பரிசேயர்கள் தங்களை நீதிமான்களாக காண்பித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களை ஆண்டவர் இயேசு சொல்லும்போது மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ! எவ்வளவு தைரியமாக அவர் பேசுகிறார். இதுதான் அங்கே சாந்த குணம், தைரியமாக எதையும் சொல்லக்கூடிய காரியம். அப்படியே அவர்களை பார்த்து குருடரான வழிகாட்டிகள், நீங்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுகிறார். அப்படியே அங்கே ஆலயத்தில் அந்த விற்கிறவர்களையும், அங்கே அந்த காசுக்காரர்களையும் அங்கே எதிர்த்து சவுக்கால் தள்ளி அடிக்கிறார். இதுதான் சாந்த குணம். தேவனுக்காக வைராக்கியமாக நிற்பது. இந்த சாந்த குணம் என்பது வீட்டானதல்ல, தைரியமாக நிற்பது, உண்மையை உண்மையாக பேசுவதற்கு துணிச்சல் உடையது, உண்மையாக வாழ்வதற்கு துணிச்சல் உடையதுதான் இந்த சாந்த குணம். அதே சமயம் பாருங்கள், அவரை அங்கே பரிகாசம் பண்ணி அவரை துப்பி அவரை குட்டி அவரை அடிக்கிறார்கள். அதே இடத்திலே மௌனமாக இருக்கிறார். இது தேவ சித்தம் என்று தன்னை காண்கிறார். ஒரு வார்த்தையை பேசாமல் அவைகளை செய்கிறார். நாம் பேதர்களில் படிக்கிறோம், அவர் வையப்படும் போது அதில் வையாமலும், பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நீதியாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு. இதுதான் சாந்த குணம். இவையெல்லாம் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே பார்க்கிறோம். அதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கு உலகம் அப்படி அல்ல. ஒரு ஷார்ட் டெம்பர், ஒரு ஒன்று கோபம், அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் ஆனது சாந்த குணம். இதுதான் மூன்றாவது ஒரு ஆலோசனை, மூன்றாவது குணம், சாந்த குணம். இதை நாம் நம்மிலே வளர்த்துக் கொள்ள வேண்டும். இது மனைவி தன்னை ஆயத்தமாக்குகிற ஒரு காரியம். இந்த குணத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக நான்காவது குணம், நான்காவது ஆலோசனை மத்தேயு 5:6 நீதியின்மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். நீதியின் மேல் பசி தாகம், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இங்கே நாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எல்லா ஜீவன்கள்
எல்லா மனுஷ முதற்கொண்டு மிருகங்கள் பறவைகள் எல்லாவற்றுக்கும் தெரியும் இந்த பசி தாகம் என்ன என்பதை தெரிந்து அதே இந்த வார்த்தையாக பேசுகிறார். நீதியின் மேல் பசி தாகம். அதனால ஸ்பிரிச்சுவல்ல நீதி மிக மிக முக்கியமாக இருக்கிறது. நாம் நீதியாக வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய வாழ்க்கை முறை அதில் நீதி இல்லாவிட்டால் நாம் ஆவிக்குரிய மரணம் அடைந்தவர்கள் போல ஸ்பிரிச்சுவல் டெத் மரணம் அடைந்தோம். அதில் நீதி அவ்வளவு முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய பிதாவாகிய தேவனை குறித்து பேசும்போது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று வசனம் சொல்லுகிறது. நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 96:10, சங்கீதம் 93:1 வசனங்களிலெல்லாம் கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். ஆகையால் இந்த பூச்சக்கரம் அசையாதபடி உறுதிப்பட்டிருக்கிறது. ராஜரீகம் என்றால் ஆளுகை செய்கிறார். முழு உலகத்தை மாத்திரமல்ல, அண்ட சராசரத்தை ஆளுகை செய்கிறார். ஆனால் அவருடைய சிங்காசனம் அவர் எதன் மேல் உட்கார்ந்து ஆளுகை செய்கிறார் என்றால் அங்கே நீதியும் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், பேஸ், அடித்தளம். அந்த சிங்காசனத்திற்கு அடித்தளம் நீதி நியாயமாக இருக்கிறது. அதனால அந்த நீதி நியாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்படியாக நடந்தால் நாமும் மனவாட்டியாகிய சபை வகுப்பாரம் அப்படியே நடக்க வேண்டும். அந்த நீதியோடு உள்ள வாழ்க்கை தான் அது ஒரு திருப்தியை தரக்கூடியதாக இருக்கும். வேறு இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளும், அது செல்வமோ நம்முடைய பதவியோ பேர் புகழோ எதுவுமே நமக்கு திருப்தியை கொண்டு வராது. இதற்கு நல்ல ஒரு உதாரணம் வேதத்தில் இருக்கிறது. அது சாலமோன் ராஜா. அவர் பெரிய ஞானி. தேவனிடத்தில் ஞானத்தை பெற்றுக்கொண்டார். ஞானத்திலே சிறந்தவராக இருந்தார். செல்வம் அவருக்கு இருந்தது, அவருக்கு அதிகாரம் இருந்தது, அவர் ராஜா, பேர் புகழ் இருந்தது. நீங்கள் பிரசங்கி 2ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அங்கே அவர் சொல்லும்போது, நான் என் மனதிற்கு விருப்பமான எல்லாவற்றையும் நான் செய்தேன், ஒன்றும் நான் வேண்டாம் என்று விட்டுவிடவில்லை. ஆனால் அடுத்த வசனத்திலே சொல்லுகிறார், எல்லாம் மாயை, மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. அதனால இந்த உலகத்தில் உள்ள பணம், அதிகாரம், பேர், புகழ் எதுவுமே திருப்தி நமக்கு வராது. தேவனை அறிகிற அறிவு, சத்தியத்திலே நடப்பது, தேவனுக்கு பயந்து நீதியாய் வாழ்வது, அவரை சார்ந்த வாழ்க்கை தான் நமக்கு திருப்தி தருகிறதாக இருக்கும். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் படியுங்கள். ஏசாயா 55. ஓ தாகமாய் இருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் தண்ணீர் நிலண்டைக்கு வாருங்கள். பணம் இல்லாதவர்களே, நீங்கள் வந்து வாங்கி சாப்பிடுங்கள். நீங்கள் வந்து பணமுமின்றி விலையுமின்றி திராட்சரசமும் பாலும் கொள்ளுங்கள். நீங்கள் அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக உங்கள் பிரயாசத்தையும் செலவழிப்பானேன். நீங்கள் எனக்கு கவனமாய் சொல்லிக் கொடுத்து நலமானதை சாப்பிடுங்கள். அப்பொழுது உங்கள் ஆத்மா கொடுப்பான பதார்த்தத்தினால் மகிழ்ச்சியாகும். அப்பம் அல்லாததற்காக பணத்தையும் திருப்தி செய்யாத பொருளுக்காக பிரயாசம். இப்படித்தான் இன்றைக்கு இருக்கிறது. கவனமாய் செவி கொடுத்து நலமானதை சாப்பிடு, அப்பொழுது மகிழ்ச்சி. இன்றைக்கு உலகம் எதை தேடுகிறது?
கல்வி, ப்ளஸ் டூ தேர்வில் பெருமையாக இவ்வளோ மதிப்பை அடுத்து என்ன படிக்கலாம் தேவைதான். அதை விட முக்கியம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை அறிவது, தேவ நீதியில் நடப்பது, சத்தியத்தை அறிவது, சத்தியத்தில் நடப்பது, அதுதான் இன்னும் பிரயோஜனமாக இருக்கும். லூக்கா 15ஆம் அதிகாரத்தில் அங்கே நாம் பார்க்கிறோம், ஒரு இளைய மகன் குமாரன் கதை என்று நாம் அறிந்திருக்கிறோம். 11லிருந்து 32 வரை படியுங்கள், நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அங்கே அவன் பணத்தை சேர்த்து கொண்டு, பணம் இருக்கிறது, துன்மார்க்கமான வாழ்க்கை இருக்கிறது, கொஞ்ச நாளுக்கு அது மகிழ்ச்சியை தருகிறது. ஆனால் இந்த ஆஸ்தி அழிந்து அங்கே பசி, அங்கே அவருக்கு ஒன்றுமே இல்லாத ஒரு சூழ்நிலை வருது. இது அவருக்கு எப்படிப்பட்ட ஒரு நிலை? தேவனை விட்டு துன்மார்க்கமாக அன்புள்ள தகப்பனை விட்டு போவது, பணத்தை நம்பி போவது எவ்வளவு பயங்கரமான ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போய்விடுகிறது. அவர் அங்கே அந்த ஓமையில படிக்கும் போது பன்றி சாப்பிட்ற தவிடு, அது புசிக்க நான் மனதாக இருந்தேன், அது கூட அவருக்கு எவ்வளவு தாழ்வு போய்விட்டார். அப்படிப்பட்ட நிலை. அதனால தேவனை விட்டு விலகி போகும்போது அது தத்தளிப்பு, தவிப்பு என்று சொல்லப்படுகிறது. அங்கே இயேசு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் என்னென்ன பார்த்தீங்கன்னா 35:6 இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசியடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடைவான். இயேசுவினிடத்தில் வரும்போது தாகம் இல்லை, பசி இல்லை. அதனால நம்ம உலகத்தில் மற்ற எல்லாம் இருந்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் அது திருப்தி இல்லாத ஒரு, நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருந்து மற்ற எல்லாம் இல்லாமல் இருந்தாலும் அதுக்கு திருப்தியான வாழ்க்கை. இதை நாம் எப்பொழுதும் நாம் மனதில். அதனால வேதத்தில் நமக்கு சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே நீதி, 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனார். அவரே நமக்கு நீதி, அவருக்குள் தான் நமக்கு நீதி. 2 கொரிந்தியர் 5:21 கூட நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் தான் நமக்கு நீதி. தேவன் அவரை பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று சொல்லப்பட்டது. அதனால இந்த குணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவரை அறிகிற அறிவிலே அவரை பின்பற்றி போவது, இதுதான் நீதி. நீதியின் மேல் பசி தாகும். அவர் நடந்தது போல அப்படி நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், திருப்தி. இதுதான் 4வது ஒரு ஆலோசனை குணலட்சணமாக இருக்கிறது. இதை நாம் உண்மையான சபை மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுவதற்கு இதை தந்தே வளர்த்துக் கொள்வார்கள். 5வது குணம், 5வது ஆலோசனையாக மத்திய 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். நாம் மற்றவர்களிடத்திலே நாம் இரக்கம் காட்டும் போது நாமும் இரக்கம் பெறுகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்லும் போது பிதாவாகிய தேவனை குறித்து சொல்லுகிறார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 36 38
அங்கே பிதாவை குறித்து அவர் பேசுகிறார். நீங்கள் ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். மற்றவர்களை குற்றவாளிகளிலிருந்து தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் குற்றவாளிகளிலிருந்து தீர்க்கப்படாதிருப்பீர்கள். மற்றவர்களை ஆக்கணிக்குள்ளாக்கும்படி தீர்க்காதிருங்கள், அப்பொழுது நீங்களும் ஆக்கணிக்குள்ளாக தீர்க்கப்படாதிருப்பீர்கள். விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது நீங்களும் விடுதலை பண்ணப்படுவீர்கள். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார்கள். அப்பொழுது எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். பின்னும் பரலோக பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் எந்த அளவினால் நாமும் பிதாவை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவராக இருந்தார். அப்படியே நாமும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி இரக்கமுள்ளவர்களாக. இரக்கம் என்பதற்கு இங்கே டிக்ஷனரி வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், பதிலுக்கு பதிலடி கொடுக்காத ஒரு செயல், ஆவி. அதாவது பதிலுக்கு பதில் செய்யாமல் இருப்பது. அப்படி என்றால் யாராவது நம்மை சபித்தால் நாமும் சபிக்காமல் அந்த சாபத்துக்கு பதிலாக ஆசீர்வாதம். அதான் பதிலுக்கு பதில் செய்யாமல் இருப்பது தான் இரக்கம். தீமைக்கு தீமை அல்ல, தீமைக்கு நன்மை. அப்படியே வேதத்தில் நம்ம அநேக வசனங்கள் அப்படியாக இருக்கிறது. சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு. நம்ம வெறுப்பு காண்பிக்கிறவர்களிடத்திலே அன்பு. இதை குறித்து அநேக வசனங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். மத்தேயு 5:39 படியுங்கள். லூக்கா 6:27 இந்த காரியங்கள் தொடர்ந்து அந்த காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரு பேசும்போது 1 பேதுரு 3:9 11. அப்படியே அப்போஸ்தலன் பவுல் ரோமர் நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 14-15 அங்கே தொடர்ந்து அதை படிக்கும் போது இந்த காரியங்களை குறித்து அங்கே பேசப்படுகிறது. நாம் பதிலுக்கு பதில் செய்யாமல் தீமைக்கு சாபத்துக்கு ஆசீர்வாதம், இப்படிப்பட்ட செயல் செய்கிறது தான் இரக்கம். இங்கே நம்ம புலம்பல் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்கிறார். அதனால் நம்ம இந்த நாளில் ஜீவனோடு இருக்கிறோம் என்றால் அவருடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே அந்த நாளிலே அறியாமல் இருக்கிறோம். அவர் கிருபை மிகுந்தவர் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அநேக வசனங்கள் அப்படியாக இரக்கம் மனதுருக்கும் உடையவர். சங்கீதம் 86:15 இவையெல்லாம் நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். சங்கீதம் 103:8 படிக்கும் போது அவருடைய இரக்கம் அந்த கிருபை குறித்து பேசப்படுகிறது. யாத்ராக்கம் 34:6 அங்கே சொல்லப்படுகிறது. சங்கீதம் 145:8-9 வசனங்கள். இவைகளெல்லாம் கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய இரக்கம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து அப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய வாழ்க்கையில இரக்கத்தை அங்கே செயல்படுத்தி காண்பிக்கிறார். அந்த நாட்களிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த நாட்களில் அநேக வியாதியஸ்தர்கள், குருடர்கள், சப்பானிகள், குஷ்டரோகிகள் எல்லாம் அவரிடத்திலே கொண்டு வரப்பட்டார்கள். அவர்களை அந்த நாட்களிலே ஒரு அற்பமாக குப்பையை போல அவர்கள் நேசிக்கப்படத்தக்க அகாதபடி அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக அங்கே எண்ணப்பட்டார்கள்.
ஏனென்றால் அந்த நாட்களிலே பாவம் செய்கிறவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட வியாதி வரும் என்ற ஒரு சிந்தை. அதனால் அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை அரவணைத்து அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கிறார், அவர்களோடு இருக்கிறார், அவர்களை அணைத்துக் கொள்ளுகிறார், அனைவரை சுத்தமாக்குகிறார். இதை பார்த்து வேதபாரகர்கள் பரிசேயர் எல்லாம் அவரை குற்றப்படுத்துகிறார். பாவிகளுக்கு சிநேகிதர் ஆயக்காரரோடு உட்கார்ந்திருக்கிறார் என்று மார்க்கு 2ஆம் அதிகாரம் 16-17 அங்கே அந்த வசனம் நாம் படிக்கிறோம். ஆண்டவர் தன்னுடைய வாழ்க்கையில அப்படி அதை நடைமுறைப்படுத்தி காட்டுகிற 2ஆம் அதிகாரம் 16-17. அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனம் பண்ணுகிறதை வேதபாரகரும் பரிசேயரும் கண்டு அவருடைய சீஷரை நோக்கி, அவர் ஆயக்காரரோடும் பாவிகளோடும் போஜனபானம் பண்ணுகிறது என்ன என்று கேட்டார்கள். இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியம் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புவதற்கு அழைத்து வந்தேன். இப்படி அந்த ஆயக்காரர்களோடும் அந்த ஜனங்கள் ஏழை எளிய சாதாரண மக்களோடு இருக்கும்போது அவர்கள் குற்றப்படுத்துகிறார்கள். பரிசேயர் அங்கே வேதபாரகர் எல்லாம். இதனால அவரை அந்த ஜனங்களை அன்பு காட்ட அந்த ஆயக்காரர் பரிசேயர் மாத்திரமல்ல மற்ற யூதர்கள் ரோமர்கள் எல்லாம் அவர்களை அற்பமாக அவர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் இயேசு அவர்களே அரவணைக்கிறார். அதனால தான் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்துல அவர் ஜனங்களின் பாவங்களை நிவர்த்தி செய்கிற இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரி என்று சொல்லலாம். இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரி. எபிரேயர் 2:17 படித்துக் கொள்ளுங்கள். இப்படியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய வாழ்க்கை அப்படியாக இரக்கம் உள்ளவராக அவர் வாழ்க்கை அப்படியே இருந்து அமைத்துக் கொண்டார். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் நீங்கள் ஒரு சம்பவம் சொல்லப்படுகிறது. 12-15 படித்துக் கொள்ளுங்கள். அங்கு ஒரு ஏழை விதவை, அவருக்கு ஒரே மகன் மரித்து போகிறார். அங்கே அந்த காரியம் ஆண்டவர் இயேசு மனதுருகி அந்த விதவை பார்த்து அழாதே என்று சொல்லி அந்த வாலிபனை உயிரோடு அப்படிப்பட்ட ஒரு மனதுருக்கம் அவரிடத்தில் குஷ்டரோகிகளை தொட்டு சொஸ்தமாக்குகிறார். குஷ்டரோகிகள் அங்கே தூரமாக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் இயேசு அவர்களை தொட்டு மார்க்கு 1ஆம் அதிகாரம் 40 படித்துக் கொள்ளுங்கள். அந்த மனதுருக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறார். இந்த குணம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினால அந்த நாளிலே பயன்படுத்தப்பட்டது. இயேசு கிறிஸ்துவின் குணம் பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து அவருக்கு வந்த என்னை கண்டவன் பிதா. பிதாவுடைய குணம் அப்படியே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிலே வெளிப்படுத்துகிறார். இதே குணத்தை நாம் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கிறது. இதை நாம் நம்மளை வளர்த்து கொள்ள வேண்டும். இதுதான் 5வது குணம், 5வது ஒரு ஆலோசனை. இந்த குணத்தை உண்மையான மனவாட்டி சபை தன்னிலே வளர்த்து கொள்ளும். 6வது ஆலோசனை, 6வது குணம் மத்திய 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். தேவனை தரிசிப்பார்கள் யாரென்றால் இருதயத்திலே சுத்தம் உள்ளவர்கள். இது பற்றி அன்றைக்கு அங்கே வேதபாரகர்கள் பரிசேயர்களால் வெளிப்புறமான ஒரு சுத்தத்தை மாத்திரம் உடையவர்களாக இருந்தார். இருதயத்தில் சுத்தம் இல்லை. ஆனால் ஆண்டவர் இயேசு இருதய சுத்தத்தை பற்றி பேசுகிறார். உள்ளான முதலாவது அழகு, அதுதான் இருதய சுத்தம். அங்கே இதை குறித்து 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் படிக்க வேண்டாம், படித்துக் கொள்ளுங்கள். 1 சாமுவேல் 16:7 அங்கே தாவீது அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அங்கே பார்க்கும்போது அவருடைய சகோதரர்கள்
நல்ல உடல் வாழ்வுடையவர்களாக சிறப்பாக இருக்கிறார்கள். அங்கே சாமுவேல் அவர்களை பார்த்து இவர்கள் தானோ என்று நினைக்கும் போது, இவன் அல்ல, அங்கே நான் மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்க்கிறார், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்று அந்த உள்ளான இருதயத்தை அங்கே பற்றி பேசுகிறார். அப்படியே 1 நாளாகவும் 28:9 கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அவர் அங்கே சிந்தனை, எண்ணங்கள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் அவர் அறிந்தார். அதிலே சுத்தம் இருக்க வேண்டும் என்று. அதனால தேவனுடைய பார்வை உள்ளான இருதயம், உள்ளான சிந்தை, எண்ணங்கள். அங்கே இஸ்ரேல் ஜனங்களை பற்றி எசேக்கியேல் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது 11:5. உங்கள் மனதில் எழுப்புகிறதை நான் அறிவேன். மனம் என்ன சிந்தனை உடையதாக இருக்கிறது என்பதை நான் அறிவேன் என்று சொல்லலாம். அதனால தேவன் உள்ளான இருதயம் நமக்கு எப்படி இருக்கிறது என்று அந்த நாட்களிலே இருந்தவர்கள், அப்படி வேதத்தை போதிக்கிறவர்கள் எல்லாம் உள்ளான இருதயம் அசுத்தமாக இருக்கிறது, ஆனால் வெளியே வேஷமாக இருந்தார்கள். அதை இயேசு கடிந்து கொள்ளுகிறார். இயேசுவுக்கு மனுஷனுடைய இருதயத்திலே என்ன இருக்கிறது என்பதை பார்க்கக்கூடிய ஒரு அங்கே தெளிவு ஞானம் இருக்கிறது. இதை குறித்து யோவான் 2:25 நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். அதனால இருதய சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அப்படி என்று சொல்லும் போது நம்ம தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இருதய சுத்தம் என்றால் நம்முடைய இருதயத்தில் கெட்ட சிந்தனையே வராது அப்படி என்று சொல்ல முடியாது. கெட்ட சிந்தனைகள், ஏனென்றால் நாம் பாவத்திலே பிறந்திருக்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்திலே இருக்கிறோம். கெட்ட சிந்தனைகள் வரும், அவைகளை நாம் கடிந்து கொள்ள வேண்டும். அவர்களை விளக்க வேண்டும். இதை குறித்து பேசியுள்ள 5ஆம் அதிகாரம், இதை நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள். 9 வருகிறது. அங்கே கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லணும். 5:9 இப்போ அந்த கெட்ட சிந்தனைகள் வரும். ஏனென்றால் நாம் பாவத்தில் பிறந்திருக்கிறோம், பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். அவைகளை கடிந்து கொண்டு நாம் அவைகளை விட்டு விலக வேண்டும். இப்போ பாருங்கள், நாம் சுத்தமாக முடியாது. தேவனே நம்மை சுத்திகரிக்க வேண்டும். அந்த சுத்தம் பண்ணுவதற்கு நாம் முதலாவது நம்மை விருப்பம் வேண்டும். அந்த ஒரு கிரியைக்கு, அந்த ஒரு ப்ராசஸுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்பொழுது தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் நம்மை ஒவ்வொரு நாளும் நம்மை உயிர்த்தாக்கி பரிசுத்தம் ஆக்குவார். அது தேவனுடைய கரங்களிலே இருக்கிறது. நாம் அந்த காரியத்துக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய இரத்தத்தினாலே நாம் சுத்தமாக்கப்படுகிறோம். யோவான் 1:9 நம்ம இரத்தத்தினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்படியே எபேசியர் 5:26 அங்கே திருவசனமாகிய தண்ணீர் மூலமாக நாம் கழுவப்படுகிறோம். வசனம், வார்த்தைகள், சத்தியங்கள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. அப்படியே தீத்து 3:4-5 வசனங்களில் பரிசுத்த ஆவியினாக நாம் புதிதாக்கப்பட்டோம். இப்படி வசனத்தினாலும் ஆவியினாலும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலும் ஒவ்வொரு நாளும் நாம் இருதய சுத்தத்துக்குள்ளாக எசேக்கியேல் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் அங்கே நாம்
பஞ்சை போல நான் வெண்மையாக்குவேன் என்று பேசுகிறார். ஏசாயா 1:18. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிறியதாக இருந்தாலும் குறைந்த மழையை போல் வெண்மையாகும். அவைகள் ரத்தாம்பரம் சிவப்பாய் இருந்தாலும் பஞ்சை போல் ஆகும். பஞ்சை போல எவ்வளவு ரத்தாம்பரமாக இருந்தாலும் பஞ்சை போலாக இருந்தால் கூட அந்த காரியத்துக்கு நம்மை முழுவதுமாக கிரகத்திலே ஒப்புக் கொடுக்க வேண்டும். நாம் சுத்தமாக வேண்டும் என்ற விருப்பம், வாஞ்சை, வைராக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். ஏனென்றால் தேவன் நம்மை பார்க்கிறார். அவர் நம்மை உருவாக்கினவர். நாம் என்ன செய்கிறோம், நாம் எதற்காக செய்கிறோம், நம்முடைய நோக்கம் என்ன, எல்லாவற்றையும் தேவன் பார்க்கிறார். அதனால நம்முடைய நோக்கம் மிகவும் சரியாக இருக்க வேண்டும். அதனால இந்த இருதய சுத்தம் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இருதய சுத்தம் உள்ளவன் தேவனை தரிசிப்பான். 1 யோவான் 3:3 அந்த தன்னை சுத்திகரித்துக் கொள்ளுகிறான் என்று வசனம் சொல்கிறது. தேவனுக்கு பயந்து அப்படியே தாவீது சொல்லும் போது, தாவீது கூட சங்கீதம் 24:3-4 படித்து சொல்லுங்கள். யார் கர்த்தருடைய பர்வதத்தில் ஏறுவான் என்றால் இதயத்திலே சுத்தம் உள்ளவனும் மாசு இல்லாதவனும் என்று படித்துக் கொள்ளுங்கள். அப்படியே நம்முடைய மனம் ஒரு அலைபாய்கிற ஒரு சிந்தை மனது, அந்த மனம் ஒரு குரங்கு என்று கூட சொல்வார்கள். அதனால் அந்த இருதயம், அந்த சிந்தை, மனம் ஒருநிலைப்பட வேண்டும் என்று சங்கீதக்காரன் செபிக்கிறார். 86 சங்கீதம் 11 என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று தாவீது செபிக்கிறார். அதனால இது ஒரு 6வது குணம், ஆலோசனை. உண்மையான சபை மனவாட்டி இப்படிப்பட்ட இருதயத்தை சொன்னாலும் சுத்தப்படுத்தி தன்னை ஆயத்தப்படுத்துவார்கள். அப்படியே 7வது குணம் நான் படிக்கப் போகிறேன். மத்தேயு 5:9 சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய, அதாவது தேவனை பற்றி நாம் பார்க்கும்போது அவர் சமாதானத்தின் தேவன், சகல ஆறுதலின் தேவன் என்று ஆண்டவர் இயேசுவை குறித்து கூட அவர் சமாதான பிரபு என்று சொல்லுவார். இது என்ன சமாதானம் என்றால், உலகம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறது. அந்த சத்துருவாக இருக்கிற உலகத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தம்மோடு சமாதானம் உண்டாக்குகிறார். இதை குறித்து நீங்கள் வசனம் படித்த நல்லா இருக்கிற 2 கொரிந்தியர் 5:17-19 இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனோடு உலகம் சமாதானத்துக்குள்ளே அங்கே வருகிறது. இதைத்தான் அங்கே சமாதானம் என்று சொல்லப்படுகிறது. படிக்கிறதாக 2 கொரிந்தியர் 5:17 இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்கத்தின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக்கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை நமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்கிறது போல நாங்கள் கிறிஸ்துவுக்கு ஸ்தானாபதிகளாய் இருந்து தேவனுடைய ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். தேவனோடு எப்படி ஒப்புரவாகும் என்றால் கிறிஸ்துவின் மூலமாக. இதுதான் சமாதானம். உலகம் தேவனுக்கு சத்துருக்களாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை தன்மையில் எடுத்துக் கொண்டதுனால அவரை விசுவாசிக்கும் போது நாம் தேவனோடு சமாதானம் பெற்றுக்கிறோம். இதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள். அங்கே நாம் பார்க்கும்போது
தேவனை பின்பற்றுகிறவர்களாகுங்கள் என்று எபேசியர் 5:1 சொல்கிறார். தேவனைப் போல தேவனை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக, தேவனுக்கு நாம் கீழ்ப்படியாமல் போகும்போது நாம் தேவனுக்கு சத்துருக்களாகிறோம். அவர்களுக்கு சமாதானம், மார்க்களுக்கு சமாதானம் இல்லை என்று ஏசாயால படிக்கிறோம். அதனால சமாதானத்தின் சுவிசேஷம் என்று கூட இந்த சுவிசேஷத்தை குறித்து பேசப்படுகிறது. சமாதானத்தின் சுவிசேஷம் அப்படி என்றால், தேவன் உலகத்தாருடைய பாவத்தை எண்ணாமல் அவர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலியாக ஒப்புக்கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த பலியின் ரத்தம் நம்மை தேவனோடு ஒப்புரவாக்கும். கொலோசியர் 1:20 அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நாம் தேவனோடு ஒப்புரவாக்கும். இதைத்தான் நாம் சமாதானம், இந்த சுவிசேஷத்தை உலகத்தாருக்கு நாம் அறிவிக்கும் போது அந்த உலகத்தார் அதை ஏற்றுக்கொண்டால் தேவனோடு சமாதானம். இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள். இந்த சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ளும் விதமாக சொல்லி அவர்களை சமாதானத்திற்குள் கொண்டு வரார்கள். ஆனால் எல்லாரும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி நாம் சுவிசேஷத்தை சொல்ல போகும்போது அதற்கு அநேகர் நம்மை துன்பப்படுத்துவார்கள், நமக்கு எதிர்த்து நிற்பார்கள். அதனால் அந்த சமாதானத்தை அநேகர் இன்றைக்கு ஏற்றுக்கொள்வது இல்லை. ஏனென்றால் இப்பிரபஞ்சத்தின் தேவன் அவர்கள் மனக்கண்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார். அதுதான் அடுத்த வசனத்தில் மத்திய 5:10 நீதி நிமித்தம் துன்பம். இதை நம்ம நீதியான காரியத்தை நம்ம சுவிசேஷமாக அறிவிக்கும் போது மற்றவர்கள் நம்மை துன்பப்படுத்துவார்கள். அது நமக்கு லோகத்துக்கு நேராக நம்மை தருகிறார்கள். இதுதான் சமாதானம் பண்ணுகிறவர்கள் வாய்ப்புவார்கள். அவர் தேவனுடைய புத்திரர். இப்படியாக 7 குணங்கள், 7 ஆலோசனைகள், இவைகளை நாம் உணர்ந்து கொண்டு இந்த வசனங்களை மீண்டும் மீண்டும் அதிகமாக கேளுங்கள். கேட்டு உணர்ந்து கொண்டு இவைகளை நம்மிலே வளர்த்து கொள்ள வேண்டும். உண்மையான சபை மனவாட்டி தன்னை ஆயத்தப்படுவது என்பது அந்த குணலட்சணங்களை தங்களிலே இப்படி வளர்த்து கொள்ள நம்முடைய தேவன் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உதவி செய்வாராக. எல்லா துதி கனம் மகிமை எல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக எல்லாவாகி தேவனுக்கு செலுத்துகிறேன். அவரையும் ஆசீர்வதிப்பாராக.